கொழுக்கட்டை ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், உடச்சி பார்ப்போம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டை, புடி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். புடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இப்போ நான் 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு புடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வெல்லத்தை வந்து நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்குவோம். இப்போ சுடுதண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு நான் காய வச்சுருக்கேன். அந்த சுடுதண்ணியோட இதையும் சேர்த்துக்குவோம், மூழ்கிற அளவுக்கு. இது வந்து பாகு கம்மி பண்ணால் தேவையில்லை. நமக்கு வெல்லம் எல்லாம் கரைஞ்சி கொதிச்சு வந்தால் மட்டும் போதும். இப்போ பாகு இந்த பக்கம் கொதிக்கட்டும். நம்ம இப்போ மாவை சேர்த்துக்குவோம். நான் 1 கப்பில் பவுலில் கொட்டிக்கிட்டேன் 1 கப் மாவு. அந்த மாவோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம். இதில் லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் லைட்டாக. அப்போ தான் ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். வெல்லம்னா நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிச்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம். இதில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் வெல்லத்தை பாகு காய்ச்சி. ஏன்னா தூசி மண் இருக்கிறதுக்காண்டி நம்ம சளிச்சுக்கிறோம். இந்த மாவை நல்லா கிண்டிக்குவோம். பாகு பத்தில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். எல்லாமே மாவு நல்லா பிணைகிற மாதிரி கட்டி போடாமல் நல்லா கிண்டிக்குவோம். சூடாகவே இருக்கும். லைட்டாக கையில் தண்ணியை தொட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுக்குங்க சாப்பிட்டா. இப்போ நல்லா மாவு இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிடிச்சோம்னு சொன்னோம்னா அப்படியே நிற்கணும் நமக்கு. இப்போ இதை பிடிச்சி இட்லி தட்டில் வச்சுக்குவோம். இப்போ இந்த மாதிரி இட்லி தட்டில் வாழை இலை வச்சு செஞ்சோம்னு சொன்னால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காண்டி இந்த மாதிரி வாழை இலையை வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஒவ்வொரு கொழுக்கட்டையாக அதில் பிடிச்சு வச்சுக்குவோம். நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த நம்ம எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சு வச்சுட்டோம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஆவி வரணும் தண்ணி. இதை இட்லி தட்டை உள்ளே வச்சுக்கணும். உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும். அப்படியே தட்டை போட்டு மூடிக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நம்ம கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்க, கொழுக்கட்டை ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், உடச்சி பார்ப்போம். பாருங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம தேங்காயும் சேர்த்து செய்யலாம். இப்போ நான் தேங்காய் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். இந்த மாவு பிணையும் போதே நீங்கள் தேங்காய் சேர்த்து செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலோட கொழுக்கட்டை, எள்ளு உருண்டை எல்லாமே நம்மளோட வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.